வணக்கம். இன்னைக்கு ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டோடைய வீக்லி ஃபோர்காஸ்ட் பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணீங்க. அப்பதான் நாங்கள் வீடியோஸ் போட்டோன்னு நோட்டிஃபிகேஷன் வரும். வருகிற டிசம்பர் 20ஆம் தேதி அன்னைக்கு நம்ம பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர்ல வந்து ஒரு சின்ன கெட் டுகெதர் மீட் நம்ம வைக்கிறோம். நியர் கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்கிறவங்க மார்னிங் வந்து ஒரு 9:30ல இருந்து ஒரு 1:00 வரைக்கும் நம்ம வந்து இந்த மீட் நடத்த போகிறோம். இந்த பிளேஸ் வந்து ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இருந்தாலும் வந்து நீங்கள் புக் பண்ணுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பேர் அனுப்பிச்சிட்டு கால் பண்ணுங்க. கால் பண்ணி நீங்கள் எங்கிட்ட புக் பண்ணிக்கோங்க. லிமிட்டட் சீட்ஸ் தான். ஒரு 20 மெம்பர்ஸ்க்கு அங்கே ஹாலே அவ்வளோதான் அவைலபிள் இருக்குது. ஸோ கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க வர மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருந்தால் சாட்டர்டே நம்ம வந்து இப்போ மீட் பண்ணலாம். ஸோ இந்த வீக்கான மார்க்கெட்டுடைய நியூஸஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, மார்க்கெட்டில் வந்து இந்த வீக் வந்து நமக்கு வந்து செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு கொஞ்சம் ஹெவியான நியூஸஸ் இருக்குது. என்னென்ன இருக்குது? நான் ஃபார்ம் பேரோல் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரீட்டைல் சேல்ஸ் இருக்குது. ஹவர்லி ஏர்னிங்ஸு, அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் அண்டு மேனுஃபேக்சரிங் அண்ட் சர்வீஸ் பிஎம்ஐ அப்படிங்கிற ஒரு டேட்டாஸ் இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வரக்கூடிய டேட்டா இல்லை, பாஸ்ட் டேட்டா தான் கொடுக்க போகிறாங்க. ஸோ தட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய இம்பேக்ட் கொடுக்காது. ஆல்ரெடி மார்க்கெட்டோடைய மூவ்மெண்ட் என்ன இருக்கோ அதை சார்ந்து தான் ஃப்ளோ அப்படிங்கிறது நமக்கு இருக்கும். புதன்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து எஃப்எம்சி மெம்பருடைய ஸ்பீச் இருக்குது. அண்ட் தென் வியாழக்கிழமை ஓரளவு நிறையா டேட்டாஸ் இருக்கிறதுனால தான் அன்றைக்கி நியூசிலாண்டோடைய ஜிடிபி இருக்குது. அதுக்கப்புறம் பவுண்டுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் அண்ட் தென் யூஎஸ்க்கு வந்து இன்ஃப்ளேஷன் ரேட் இருக்குது அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம் இருக்குது. இதை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக இங்கே வந்து மார்க்கெட் மூவ்மெண்ட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ என்னன்னைக்கு நம்ம ஒரு மூவ்மெண்ட் நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேபி டியூஸ்டே. ஆனால் கண்டிப்பாக வந்து தேர்ஸ்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக இருக்கும். ஃப்ரைடே வந்து ஒரு நியூட்ரலைஸ்டான டேவாக தான் இருக்கும். இந்த வீக் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பவுண்டுக்கும் ஜப்பானுக்கு இருக்குது. ஜப்பானுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான ஒரு பாசிபிள் இருக்குது. ஸோ தட் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா இது வந்து ஜப்பானுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். இவ்வளோ நாள் நிறைய பேர் கேட்டிருப்பீங்க ஜப்பான் பேர் வந்து கீழே வருமா அப்படின்னு சொல்லி. இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு அப்புறம் அடுத்தடுத்தது ஜப்பான் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கான பாசிபிள் இருக்கும். அதே மாதிரி கேடோடைய இன்ஃப்ளேஷன் ரேட் மண்டே இருக்குது. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பவுண்டுடைய இன்ஃப்ளேஷன் ரேட் வந்து புதன்கிழமை இருக்குது. அண்ட் யூஎஸோடைய இன்ஃப்ளேஷன் ரேட் வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் இம்பார்ட்டண்டான டேட்டாஸ். ஃபர்ஸ்ட்டு டாலர் இண்டெக்ஸ் பார்த்தலாம். டாலர் இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து அந்த ரேஞ்ச் டாப்ல இருந்து ப்ரைஸ் ஆக்சுவலாக கீழே வர ஆரம்பிச்சிச்சு. கீழே தான் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ண உடனே மார்க்கெட் வந்து கீழே வர ஆரம்பிச்சிச்சு. இன்னும் மார்க்கெட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வரும். அதுக்கு முன்னாடி மார்க்கெட்டில் வந்து ஒரு சின்னதாக ஒரு கரெக்ஷன் அப்படின்னு இருக்கும். லைட்டாக அப்படி ஒரு கரெக்ஷன் போயிட்டு மார்க்கெட் வந்து இந்த ஏரியாலேயோ ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும்போது திருப்பி மார்க்கெட் ஃபால் ஆக ஆரம்பிக்கும். நமக்கு வந்து செவ்வாய்க்கிழமை அல்லது வியாழக்கிழமை இந்த ஃபாலை வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிடைச்சிச்சு அப்படின்னா நமக்கு ஃபால் கண்டிப்பாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதாவது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈரோ, ஆஸ்திரேலியா அண்ட் நியூசிலாண்டில் வந்து நல்லாவே இம்பேக்ட் இருக்கும். பவுண்டில் வந்து அவ்வளோ இருக்காது. ஸோ அது நம்ம அடுத்தது பார்ப்போம். ஸோ யூஎஸ் பொறுத்த வரைக்கும் இந்த வீக் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது எனி செல் செட்டப் நமக்கு கிடைத்தால் நம்ம செல் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். பை ஃபோக்கஸ் அப்படிங்கிறது பண்ணக்கூடாது. ஷார்ட் கரெக்ஷன்ஸ் தான் வரும். இப்போ இங்கே பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து மல்டிபிள் சப்போர்ட் லெவல்ஸ் நமக்கு மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ இந்த சப்போர்ட் லெவல்ஸை மார்க்கெட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து ரீச் ஆகும்போது நமக்கு மார்க்கெட் வந்து ஹோல்ட் ஆகிடும். இப்போ இங்கே வரும், அப்போ கொஞ்சம் ஒரு கரெக்ஷன் வரும். இந்த மாதிரி ஒரு கரெக்ஷன் ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் லென்த்தியாகவும் ஷார்ட்டாகவும் நடக்கும். தென் ஒரு ஃபால் வரும், இப்படி ஒரு கரெக்ஷன் வரும், ஃபால் வரும், ஒரு கரெக்ஷன் வரும். அப்போ அந்த கரெக்ஷன் வந்தோடனே பை அப்படின்னு எதிர்பார்க்க வேண்டாம். இப்போதைக்கு நமக்கு மார்க்கெட் வந்து இந்த ரேலி இங்கேருந்து மேலே போய் இந்த டாப் ரெசிஸ்டன்ஸில் எடுத்த ரேலிக்கு மார்க்கெட் வந்து ஃபால் தான் கொடுக்கும். கிட்டத்தட்ட சப்போர்ட் லெவலாக இருக்கக்கூடிய இந்த பாட்டம் 96.5 வரைக்குமே நமக்கு வந்து மார்க்கெட் வந்து கரெக்ஷன் செல்குள்ளே தான் இருக்கும். அதையும் மார்க்கெட் பீட் பண்ணுறதுக்கு அப்கமிங் பாசிபிள்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். டாலர் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது செல்ஃப் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஈரோஎஸ்டி பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படிங்கிறது இதுதான். கீழே இருந்த இந்த டிமாண்ட் லெவல்ல இருந்து ப்ரைஸ் வந்து என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா இப்போ மார்க்கெட் இங்கே மேலே ஏறிட்டு இருக்கு.
ஸோ இந்த வீக் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஷார்ட்டான கரெக்ஷன் மட்டும் மார்க்கெட்ல வந்துட்டு, திருப்பி மார்க்கெட் மேல தான் போகும். ஒரு ஷார்ட் கரெக்ஷன் அப்படிங்கிறது ஈரோ யூஎஸ்டில இந்த வீக் எதிர்பார்க்கலாம். டைரக்ட்டா மார்க்கெட்ல வந்து பை அப்படின்னு மண்டே மார்க்கெட் ஓப்பன் ஆனா கூட, திருப்பி பிரைஸ் வந்து ஒரு கன்சாலிடேட் ஆகி கீழ வரும். கீழ வந்துட்டு தென் அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா, மேல போறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பவுண்ட் யூஎஸ்டி. ஸோ பவுண்ட் யூஎஸ்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்ரெடி வந்து பிரைஸ் வந்து நல்ல மூவ்மெண்ட்ல இருக்கு. இப்போ வந்து என்னன்னா, இது வந்து ஒரு ட்ரெண்டிங் ஃபேஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இப்படி ஒரு ட்ரெண்டிங் ஃபேஸ் மார்க்கெட்ல ஸ்டெப் பை ஸ்டெப் போயிட்டு இருக்கு. இப்ப நமக்கு ஒரு நல்ல கரெக்டிவ் வேவ் வந்துட்டு, கரெக்ஷன் வந்துட்டு, அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் வந்து பூம் ஆகும். ஸோ, இப்ப ஈரோ யூஎஸ்டிலயோ ஆம் கரெக்ஷன் அப்படிங்கிறது ஷார்ட்டா நடக்கும். பட் பவுண்டுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அவங்களுக்கு வந்து சர்வீஸ் அண்ட் மேனுஃபேக்சரிங் பிஎம்ஐ இருக்கு. புதன்கிழமை அன்னைக்கு இன்ஃப்ளேஷன் இருக்கு. அண்ட் தென் வியாழக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கு. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ரீட்டெயில் சேல்ஸ் இருக்கு. ஸோ, தொடர்ச்சியா நியூஸஸ் அப்படிங்கிறது பவுண்ட் மார்க்கெட்டுக்கு இருக்கு. ஸோ, இன்ட்ரெஸ்ட் ரேட் இதெல்லாம் வந்து அது கொஞ்சம் மார்க்கெட் வந்து கொஞ்சம் பிரஷர் குடுக்கறதுனால, உங்களுக்கு ஈரோ யூஎஸ்டியோட பவுண்ட் யூஎஸ்டி அப்படிங்கிறது நல்ல அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் மூவ்மெண்ட் இருக்கும். அதில ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து ஒரு கரெக்ஷன் வந்ததுக்கு அப்புறம் யுஎஸ் மார்க்கெட் வீக் ஆகும்போது மார்க்கெட் மேல குரோ ஆக ஆரம்பிக்கும். ஸோ டீப் கரெக்ஷன் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இங்கேருந்து லைட்டா தான் வந்துட்டு போகும். ஈரோ யூஎஸ்டிக்கு எதிர்பார்க்குற மாரி கிடையாது. கொஞ்சம் டீப்பரா வந்துட்டு போறதுக்கான பாசிபிள்ஸும் நமக்கு இருக்கும். நெக்ஸ்ட் ஆஸ்திரேலியா யூஎஸ்டி. ஆஸ்திரேலியா யூஎஸ்டி அதோடைய டாப் அண்ட் டாப் ரெசிஸ்டன்ஸ் வந்துச்சு. இன்னமும் கண்டிப்பா மார்க்கெட் மேல தான் புஷ் பண்ண போகுது. என்னன்னா ஒரு ஷார்ட் கரெக்ஷன் வரும். லைட்டா ஒரு கரெக்ஷன் வந்துட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன பண்ணும் அப்படின்னா, மேல போறதுக்கான பாசிபிள் இருக்கும். ஒரு சின்ன ஷார்ட் கரெக்ஷன் மட்டும் நமக்கு வரும். வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் திருப்பி மேல தான் இருக்கும். ஸோ கீழ வந்து எனி பை சப்போர்ட் நமக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா, நம்ம பை எடுக்கலாம். செல் அப்படிங்கிறது வந்து இந்த டாப்புக்கு மேல அவன் ரிஜெக்ஷன் குடுப்பான். ஓகேங்களா? தொடர்ச்சியா அவன் பண்ணிட்டு இருக்க ரிப்பீட்டட் பேட்டர்ன் பிரகாரம் மார்க்கெட் போய் இங்க ரிஜெக்ஷன் ஆகும்போது வேணா நம்ம செல் ட்ரை பண்ணிக்கலாம். அதுவரைக்கும் நம்ப கீழ இறங்கும்போது பை ட்ரை அப்படிங்கிறது பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நியூசிலாந்து யூஎஸ்டி. ஸோ நியூசிலாந்து யூஎஸ்டிய பொறுத்தவரைக்கும், அந்த மார்க்கெட் வந்து அந்த ஸ்குவீஸ் ஆயிட்டு இருந்தது இல்லைங்களா? இந்த ஸ்குவீஸ்லேருந்து பிரேக் ஆயி, மார்க்கெட் வந்து இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா, ஒரு சின்ன ராலி போயிட்டு இருக்கு. ஸோ ஒரு கரெக்ஷன் அப்படிங்கிறது வரும். கிட்டத்தட்ட நமக்கு இந்த லெவல் வரும். பிரைஸ் வந்து கீழ வந்து 0.5700க்கு கீழ வந்து மார்க்கெட் வந்து ஒரு சப்போர்ட் கிடைக்கும். அந்த சப்போர்ட் கிடைச்சதுக்கு அப்புறம் மார்க்கெட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இங்கேருந்து திருப்பி மேல போகலாம். ஒருவேளை பிரைஸ் வந்து கொஞ்சம் மேல புஷ் பண்ணி, நமக்கு வந்து மார்க்கெட் வந்து மேல டைரக்ட்டா ரெசிஸ்டன்ஸ் போயிட்டா, நல்ல டீப் கரெக்ட் ஆயிட்டு, அதுக்கப்புறம் தான் சப்போர்ட் கிடைத்தால் நம்ம இந்த இடத்துல பை ட்ரை பண்ணலாம். ஓகே. ஸோ டைரக்ட்டா கீழ வரும். அல்லது கொஞ்சம் மேல போய்ட்டும் கீழ வரும். ஸோ அதுக்காக செல் எடுக்க வேண்டாம். ஓகேங்களா? செல் அப்படிங்கிறத ஃபோக்கஸ் பண்றத விட, பை ஃபோக்கஸ்ல இருக்கிறது பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். யுஎஸ்டி கேட் நெக்ஸ்ட். ஸோ யுஎஸ்டி கேட் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, பிரைஸ் வந்து அந்த ரேஞ்ச் ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா, இங்க கீழ திருப்பி இந்த சப்போர்ட் லெவலுக்கு மார்க்கெட் வருது. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து பிரைஸ் வந்து இந்த ஹை அண்ட் லோ ரேஞ்ச்குள்ள இருந்த மார்க்கெட் ஓகேங்களா? இந்த ஹை அண்ட் லோ ரேஞ்சில இருந்த மார்க்கெட் இப்ப வந்து பிரேக் ஆயிட்டு, அந்த ராலி பெருசா போக முடியாம இப்ப மார்க்கெட் ஃபால் இருக்கு. ஸோ இப்ப ரீட்ரேஸ்மென்ட் அப்படிங்கிறது இங்க வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. இந்த வீக் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு சின்ன ரீட்ரேஸ்மென்ட் வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் திருப்பி ஃபால் ஆகும். இந்த லோ பிரேக் ஆகுற அளவு பவர் கிடைக்கும். ஸோ அல்லது கீழ சப்போர்ட் வரைக்குமாவது மினிமம் மார்க்கெட் வரும். ஸோ மேல ஏறும்போது எனி செல் செட்டப் 1.3900க்கு மேல அல்லது அதுக்கு பக்கத்துல வந்துட்டு எனி செல் செட்டப் கிடைச்சிச்சுன்னா, ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி நம்ம செல் போலாம். ஸோ கேடுக்கு பொறுத்தவரைக்கும் மண்டே வந்து இன்ஃப்ளேஷன் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, கேடுக்கு பெரிய இம்பாக்ட் நியூஸஸ் அப்படிங்கிறது கிடையாது. அதனால வந்து யுஎஸ்க்கு தான் இருக்கு. ஸோ கேட் வந்து ஓரளவு இன்ஃப்ளேஷனுக்கு அப்புறம் ஸ்ட்ராங் ஆச்சுன்னா அப்படின்னா, மார்க்கெட்ட கீழ புஷ் பண்ணி கொண்டு வந்துரும். நெக்ஸ்ட் யுஎஸ்டி ஜப்பான். ஸோ யுஎஸ்டி ஜப்பான் வந்து நான் ஃபர்ஸ்ட் இதில சொன்ன மாரி தான். ஜப்பானுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இன்கிரீஸ் பண்ண ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நடந்தால் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஜப்பான் மார்க்கெட் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆறதுக்கான பாசிபிள் இருக்கும். ஸோ இங்க வந்து பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த சப்போர்ட் லெவல மார்க்கெட் என்ன பண்ணும் அப்படின்னா, பிரேக் பண்ணும். ஸோ ஓகே. ஸோ ஃப்ரைடே தான் கிட்டத்தட்ட அது நடக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிரைஸ் இப்படி மேல போயிட்டு இப்படி வந்தா கூட பிரேக் ஆனா கூட ரீட்ரேஸ் பண்ணிட்டு தென் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகும். அப்ப நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, செல் போக ரெடி ஆயிடலாம். ஸோ மார்க்கெட்ல இந்த இம்பல்ஸ் முடிஞ்சு கரெக்ஷன் வரும். இந்த கரெக்ஷன் கொஞ்சம் டீப்பரா நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அப்கமிங் மார்க்கெட் அப்படிங்கிறது வந்து ஜப்பானுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கான பாசிபிள் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, யுஎஸ்டி செஃப்.
ஸோ எஸ்டிஎஃப் பொறுத்த வரைக்கும் சேம் அதே ரேஞ்சில் தாங்க இருக்குது. அவ்வளோ ஒன்றும் ட்ரெண்டிங் ஃபேஸ்லாம் மார்க்கெட் இல்லை. ஸோ நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கட் பண்ணதுக்கும் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கீழே வந்து பிரேக் பண்ணாமல் போகணும். ஸோ இந்த ரேஞ்சை விட்டு வெளியில் போகும்போது ட்ரேட் பண்ணலாம். இதுக்குள்ளே நமக்கு வந்து பெரிய லெவலில் மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் அப்படிங்கிறது கொடுக்காது. இந்த பர்டிகுலர்லுக்குள்ளே தான் இருக்கும். பட் ஆனால் ரொம்ப லாங் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுனால எனி டைம் ஒரு நல்ல நியூஸ் மார்க்கெட்டை என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து பிரேக் ஆகி கீழே வர்றதுக்கான பாசிபிள்ஸ் நிறையா இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் மேலே போகும். ஸோ அதனால் வந்து செல் கிடைத்தால் போக ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் கோல்டு. ஸோ கோல்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து நம்ம எதிர்பார்த்துனா அந்த லெவலில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கான். அதுதான் உண்மை. ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து ப்ரைஸ் வந்து மேலே போகும்போது நமக்கு வந்து இந்த ரேஞ்சிலேருந்து மேலே போனால் கீழே வந்தால் நம்ம வந்து அரௌண்ட் வந்து ஒரு 120 ரேஞ்சில் நம்ம சப்போர்ட் எதிர்பார்த்தோம். இல்லைன்னா மேலே போயிடுச்சு அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் எடுக்கணும். 320ல் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கணும். மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு 353 வரைக்கும் போயிருந்தால் கூட 320 போன உடனே மார்க்கெட் வந்து அந்த ரெசிஸ்டன்ஸோடைய இம்பேக்டை கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. அப்படின்னா என்ன அப்படின்னா இங்கேருந்து நமக்கு வந்து ஒரு இம்பல்ஸ் மூவ் அப்படிங்கிறது நடந்திருந்தது இல்லைங்களா? இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா கம்மிங் வீக்கில் வந்து இது பிரேக் ஆகி ஒரு கரெக்ஷன் வந்துட்டு மார்க்கெட் மேலே போகலாம். அவ்வளோதான். கரெக்ஷன் வரலாம். கரெக்ஷன் திருப்பி அந்த 120 வரைக்கும் வரலாமான்னா வரலாம். வாய்ப்புகள் இருக்குது. பட் ஆனால் அவ்வளோ தூரம் வரல. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு கீழே வந்துட்டு மார்க்கெட் மேலே போயிருந்துக்கணும். ரைட்? இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த இடத்துல வந்து எதிர்பார்த்த இந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா ப்ரைஸ் வந்து கீழே வந்து இந்த ஒரு 4 ஹவரில் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ மார்க்கெட் வந்து நம்ம எதிர்பார்த்த இந்த பாயிண்ட் வந்து இங்கே வந்து ஒரு கரெக்ஷன் மோடு வந்துட்டு தென் மார்க்கெட் இந்த 20யை ரீச் பண்ணிக்கணும். பட் டைரெக்டாக நமக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணனால மேலே போன மார்க்கெட் இங்கே கீழே இப்போ ப்ரெஷர் வந்திருக்கு. இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னா லைஃப் டைம் ஹைக்கு பக்கத்தில் மார்க்கெட் வந்த உடனே அந்த சப்ளைக்காகவும் மார்க்கெட் வந்து ப்ரெஷர் கொடுத்துருக்கு. இப்போ இது வந்து ஒரு லாங் செல் போகலாமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வெயிட் பண்ணி நம்ம எங்கே செல் போகலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து கொஞ்சம் மண்டே மார்க்கெட்டில் இப்படி கரெக்டாகி மேலே கிடைத்தால் நம்ம செல் ட்ரை பண்ணலாம். ஓகே. ஸோ இந்த லோ இப்போ வந்து லோவை வந்து பிரேக் பண்ணுமா அப்படின்னா தெரியல. ஃபஸ்ட்டு நமக்கு ரெண்டு டைப் ஆஃப் மூவ்மெண்ட் நமக்கு மார்க்கெட்டில் நடக்கிறதுக்கு பாசிபிள் இருக்கும். ஒன்று கீழே ட்ராப் ஆகிட்டு மேலே போகும் ஸ்லைட்டாக. அதாவது ரொம்ப தூரம் மார்க்கெட் ட்ராப் ஆகாது. ஸோ இப்போ வந்து ப்ரைஸ் இங்கே இருக்குது அப்படின்னா மண்டே மார்க்கெட்டில் இப்படி வந்துட்டு கொஞ்சம் கீழே வந்தோடனே திருப்பி மார்க்கெட் மேலே புஷ் பண்ணலாம். ஓகே. இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் சாய்ஸ். பை தான் வந்து நமக்கு வந்து பெரிய மார்க்கெட்டுடைய ட்ரெண்ட் வந்து பை சைடில் தான் இருக்குது. செல் சைடு அப்படிங்கிறது இன்னும் லாங்காக கிடைக்கல. ஓகேங்களா? இந்த பைக்கு முன்னாடி கிடைக்கிறது எல்லாமே நமக்கு இப்போதைக்கு கரெக்ஷன் செல் மட்டும்தான். இப்போ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே போயிட்டு ஒரு கீழே ப்ரைஸ் புஷ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். இல்லை ப்ரைஸ் வந்து நல்லா கீழே வந்துருச்சு அப்புறம் ஒரு நல்ல கரெக்ஷன் நமக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா இந்த ட்ராப்பு இந்த பாட்டம்க்குலாம் கீழே வந்துட்டு அதாவது 160 லெவலுக்கு பக்கமாக ப்ரைஸ் வந்துட்டு 120 வருதோ இல்லையோ 160 லெவலுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் திருப்பி மேலே புஷ் பண்ண ஆரம்பிச்சிடும். நமக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இந்த கரெக்ஷன் ஸ்ட்ரக்சர் தான். ஒரு செல் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. ஷார்ட் டேர்மாக தான் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். லாங் டேர்மில் கன்சிடர் பண்ண கூடாது. ஓகேங்களா? ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் வந்து பை தான். ரைட்? ஒருவேளை ப்ரைஸ் வந்து நம்ம இங்கே எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த சப்போர்ட் லெவல் 3 டிரைவில் மார்க்கெட் வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி மேலே போயிடுச்சு. கரெக்டுங்களா? அப்போ மார்க்கெட் இந்த ட்ரெண்டை வந்து பிரேக் பண்ணும்போது தான் பிரேக் பண்ணால் அப்படியெல்லாம் மார்க்கெட் ரொம்ப லாங்காலாம் கீழே விழுகாது. ஓகே. ஸோ கண்டிப்பாக பிரேக் பண்ணதுக்கப்புறம் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வந்துட்டு மார்க்கெட் ஃபால் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ நம்ம இந்த இடத்துல தான் ஸ்ட்ராங்காக செல் அப்படிங்கிறத எடுக்க முடியும். அது வரைக்கும் எங்கெல்லாம் வருதோ மார்க்கெட்டோடைய ட்ரெண்ட் வந்து அந்த இம்பல்ஸில் தான் இருக்குது. ஸோ தட் நமக்கு எப்போ பாரு மார்க்கெட் வந்து கீழே இறங்கின உடனே மார்க்கெட் வந்து புஷ் பண்ணி மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் தான் இருக்கும். ஸோ கோல்டை பொறுத்த வரைக்கும் செல் அப்படிங்கிறது நீங்கள் எப்படி வச்சுக்கணும் அப்படின்னா கரெக்ஷன் செல் தான். ஷார்ட் டேர்மாக தான் இருக்கும். பை அப்படிங்கிறது நீங்கள் கொஞ்சம் லாங்கான பையாக எடுத்துக்கணும். அதாவது ட்ரெண்ட் பையாக எடுத்துக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி வீடியோட பிகினிங் பார்க்காம டைரெக்டாக கோல்டு பார்க்குறவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன்.
டிசம்பர் 20th. ஓகேங்களா? அதாவது வர சனிக்கிழமை நம்ம வந்து காலையில் 9:30 மணியிலிருந்து 1 மணி வரைக்கும் கோயம்புத்தூரில் ஒரு சின்ன மீட், ஒரு கெட் டுகெதர் மீட் வச்சுருக்குறோம். ஸோ கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க, ஓகேங்களா, அவங்க மட்டும் கலந்துக்க ட்ரை பண்ணுங்கள். ஹால் வந்து ரொம்ப சின்ன ஹால் தான். ஸோ லிமிட்டட் சீட்ஸ் தான் நமக்கு இருக்குது. அதுக்குள்ளே நம்ம கலந்துக்க ட்ரை பண்ணலாம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க என்னுடைய நம்பருக்கு மெசேஜ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். அப்போ தான் புக்கிங் எடுத்துக்குவோம். கன்ஃபார்மாக வரீங்க அப்படின்னா மட்டும் சீட்ஸ் இருந்தால் நம்ம மீட் பண்ணலாம். ஒரு 2 to 3 hours மார்க்கெட் டிஸ்கஷன் அப்படிங்கிறத நம்ம பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸோ கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க மட்டும் பக்கத்தில் இருக்கிறவங்க பண்ணுங்கள். அப்போ வெளியில் இருக்கிற நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு 2-3 பேர் கேட்பீங்க. ஸோ நாங்கள் அடுத்ததே அப்கமிங்லேயே சென்னை இந்த மாதிரி இருக்கிறோம், வர ட்ரை பண்ணுறோம். ஸோ அங்கே வந்து நம்ம வந்து நிறைய டெக்னிக்கல்ஸ் எனக்கு தெரிஞ்சதை உங்கள் கூட நான் அங்கே டிஸ்கஷன் பண்ணுறேன், ஷேர் பண்ணுறேன். இது பண்ணி அதை வந்து நம்ம வந்து டிஸ்கஷன் லைவில் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இன்ட்ரெஸ்டட் இருக்கிறவங்க எனக்கு கால் பண்ணுங்கள் அண்ட் புக் பண்ணிக்கோங்க. ரைட்டுங்களா? நெக்ஸ்ட், கோல்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு கரெக்ஷன் ஸ்ட்ரக்சர் தான். கண்டிப்பாக ஒரு பெரிய ட்ராப் அப்படிங்கிறது அப்கமிங்கில் வரும். புரியுதுங்களா? நான் வந்து திருப்பி சொன்னதான், அந்த ஒரு மார்க்கெட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைச்சா கூட லைஃப் டைம் ஹையை உடைக்க மார்க்கெட் சிரமப்படும். அதுதான் அங்கே மார்க்கெட் பக்கத்தில் போனோடனே இம்மிடியேட் ஒரு செல் ப்ரெஷர் வந்திருக்கு. ஸோ இதை பார்த்தோன்னே எல்லாம் பேனிக் செல் ஆவாங்க அப்படின்னு மார்க்கெட் வந்து கொஞ்சம் ரைஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தான் இறக்குவாங்க. ஸோ நம்ம மண்டே மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நமக்கு இன்னொரு கிளியர் வியூ கிடச்சிச்சு அப்படின்னா கோல்டுக்கு ஸ்பெஷலாக இன்னொரு வீடியோ உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட்டு சில்வர். ஸோ சில்வர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து அந்த டாப் போனோடனே மார்க்கெட் ப்ரெஷர் குறைஞ்சிருச்சு. ஓகே, ஸோ ப்ரெஷர் குறைஞ்சிருச்சு. கண்டிப்பாக இன்னொரு முறை மார்க்கெட் வந்து இந்த வீக்கில் வந்து ஒரு ஹைக் கொடுக்க வாய்ப்பு கம்மி தான். ஒரு வேளை கொடுத்தாலும் மார்க்கெட் அப்கமிங்கில் ஒரு கரெக்ஷனை சந்திக்கும். பட் இப்போ நம்ம செல் இப்போ ஃபோக்கஸ் பண்ணலாமா அப்படின்னா இல்லை. செல் செட்டப் வரும்போது பார்க்கலாம். புதன்கிழமை நமக்கு ஓரளவு மார்க்கெட்டில் இது செல் செட்டப்புக்கு திரும்பிடுச்சா அப்படிங்கிறத நம்ம பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ ப்ரைஸ் வந்து இந்த இம்பல்ஸ் மூவ் அப்படிங்கிறது முடிஞ்சிட்டு கரெக்ஷனுக்குள்ளே சில்வர் என்ட்ரு ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ 100 வரைக்கும் போகும் அப்படிங்கிறாங்க. போகலாம் வாய்ப்பு இருக்குது. பட் இது வந்து பியூர் பேனிக் பையிங் அண்டு டிமாண்ட், நம்மளுடைய சப்ளை டிமாண்டை பேஸ் பண்ணி தான் இந்த ரைஸ் இருக்குது. ஸோ அப்கமிங்கில் நமக்கு மார்க்கெட் ஏதாவது ஒரு முக்கியமான சப்போர்ட் பிரேக் பண்ணாலே மார்க்கெட் வந்து கீழே வரதுக்கான பாசிபிள்ஸ் இருக்கும். இப்போதைக்கு நமக்கு இருக்கிற சப்போர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சப்போர்ட்டை நம்ம எடுத்துக்கலாம். அரௌண்ட் வந்து 57 வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த 57 பிரேக் பண்ணாதான் மார்க்கெட் வந்து நல்ல கரெக்ஷன் மோடுக்குள்ளே வர வாய்ப்புகள் இருக்கும். 46, 44 அந்த லெவல்ஸை பிரேக் பண்ணும்போது ஹெவியான செல்லிங் ப்ரெஷர் ஸ்டார்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் பிட்காயின். ஸோ பிட்காயினில் என்ன எதிர்பார்க்கணும்? சேம் அதே தாங்க, எந்த ஸ்டோரியும் மாற்றமும் இல்லை. கரெக்ஷன் மார்க்கெட்டில் வந்து இந்த வேவ் முடிஞ்சிட்டு கரெக்ஷன் முடிஞ்சு கரெக்ஷனில் இருக்க கண்டிப்பாக ஒரு ஃபால் இருக்கும். ஓகேங்களா? நாங்கள் எதிர்பார்க்குறது அதிகபட்சம் ஒரு 76,000 வரைக்கும் மார்க்கெட் வந்து கீழே வரதுக்கு பாசிபிள்ஸ் இருக்கும். இல்லைனாலும் நமக்கு வந்து இங்கே ஈக்குவலைஸ்டாக வந்துட்டு இந்த டிமாண்ட் ஏரியாவுக்கு வந்துட்டு மார்க்கெட் மேலே போகும். ஓகேங்களா? பை வர்றது நமக்கு அப்கமிங்கில் நம்ம வந்து டிசம்பருக்குள்ளே கரெக்ஷன் ஆகிறது தான். அதுக்கப்புறம் நமக்கு எண்ட் ஆஃப் தி டிசம்பர்லையோ அல்லது ஜான்வரிலையோ திருப்பி பிட்காயின் வந்து ரேலியை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இப்போ வந்து இல்லை, ஒரே ஒரு ட்ராப் அப்படிங்கிறது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ வீக்கில் வந்து இந்த சப்போர்ட், ஓகே, இங்கே டிமாண்டில் இருக்கிறனால ப்ரைஸ் வந்து என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா ஹோல்ட் ஆகி நின்றுட்டுருக்கு. ஒரு ஃபால் கொடுக்கும். அது வந்து இந்த லோ பிரேக் பண்ணாலும் சரி, 70 வரைக்கும் போனால் கூட சரி, மினிமம் ஒரு 76 வரைக்கும் வரும். கீழே வந்தால் ஒரு 70 ஆர் 66 வரைக்கும் வந்துட்டு திருப்பி மார்க்கெட் போகும். இந்த சேனல் பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ கீழே சப்போர்ட் கிடைத்தால் கண்டிப்பாக இன்னொரு முறை இந்த லைஃப் டைம் ஹையை மார்க்கெட் பிரேக் பண்ணுற அளவு சப்போர்ட் இந்த ஏரியாவில் அதிகமாக இருக்கும். ஸோ அங்கே வரது நல்லது தான். ஸோ பிட்காயின் விழுந்துருச்சு அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. அது வந்து கீழே வரது திருப்பி ஒரு நல்ல டிமாண்ட் பண்ணி ஒரு பெரிய ரேலிக்கு போகிறதுக்காக வரது தான். அங்கே நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறதெல்லாம் பண்ணுறதுனா பண்ணலாம். ஸோ ஆயில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து அந்த மல்டி சப்போர்ட் லெவலில் இருக்கிறனால ப்ரைஸ் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா
அந்த சின்ன பூம் கொடுத்துச்சு. திருப்பி அதே சப்போர்ட் லெவலுக்கு மார்க்கெட் வந்துருச்சு. கீழே உடையறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்கும். செல் செட்டப்பே பேஸ் பண்ணுங்க. ஒரு சின்ன மைனர் பை அப்படிங்கிறது கிடைக்கல. இந்த ரேஞ்ச் முடிஞ்சு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்திருந்தது. பட் கிடைக்கல. ப்ரைஸ் வந்து வருது. ரொம்ப பெரிய ரேலிலாம் வராது. ஏதாவது எக்கனாமிக்கல்ல வந்து பெரிய ஒரு இம்பேக்ட் கொடுத்தால் மட்டும்தான் ரேலி எடுக்கும். இல்லைன்னா மார்க்கெட் ட்ராப் ஆகிறதுக்கு தான் வாய்ப்புகள் உண்டு. ஸோ நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நிஃப்டி வந்து இந்த இடம் வந்து நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் தான் வந்திருக்கு. இந்த லோ அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான லோ. இந்த ஹை அப்படிங்கிறதும் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஹை. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் இருக்கு. மண்டே மார்க்கெட்டில் ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. காரணம் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி ஐஎன்ஆர் வந்து ஆல் டைம் ஹைக்கு பக்கத்தில் இருக்குது. 90.6 லெவல் மார்க்கெட் இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப நம்மளுடைய கரன்சி வீக். இது வந்து நமக்கு கண்டிப்பாக வந்து பெரிய லெவலில் சும்மா வந்து ஒரு ப்ரெஷரில் மார்க்கெட்டை புஷ் பண்ணால் கூட இம்மிடியட்டாக நமக்கு ஒரு ஃபால் வரதுக்கான வாய்ப்புகள் தான் இதுலேருந்து க்ளீனாக தெரியுது. மார்க்கெட்டை எப்போ வேணாலும் மார்க்கெட்டை கீழே விடுறதுக்கான பாசிபிள் உண்டு. ஓகே, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.